நான் நிற்பதும் அவருடைய கிருபை, நான் பேசுவது அவருடைய கிருபை, நான் பார்ப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருப்பதும் அவருடைய கிருபையே. அவருடைய கிருபை மட்டும் இல்லை என்றால் எந்தோ நான் மடிந்து போயிருப்பேன், என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். அவருடைய கிருபை தான் இம்மட்டுமாக என்னை தாங்கி வழி நடத்துகிறது. இனியுள்ள நாட்களும் அவருடைய கிருபை தான் என்னை தாங்கி வழி நடத்த போகிறது. அவர்தான் என்னை பலப்படுத்த போகிறார், அவர்தான் என்னை தாங்க போகிறார், அவர்தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார், அவர்தான் எனக்கு ஜீவனை கொடுத்தார், அவர்தான் என் பாவத்தை மன்னித்தார், அவர்தான் நித்தியம் நித்தியமாக என்னோடு இருக்கிற போகிற என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மனிதனுடைய அன்பு மாறலாம், என் இயேசுடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. காலை தினத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அன்பு வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் அன்பு, மத்தியானத்தில் அன்பு மாறிவிடும், சாயந்திரத்தில் அன்பு மாறிவிடும். ஆனால் இயேசுடைய அன்பு ஒரு காலமும் மாறாது. ஹல்லேலூயா. அன்பு பெருகுமே தவிர குறையாது. ஹல்லேலூயா. மனிதனுடைய அன்பு குறைந்து போகும், என் இயேசுடைய அன்போ குறைந்து போகாது. மனிதன் தள்ளி விடுவான், மனிதன் குற்றப்படுத்துவான், மனிதன் காயப்படுத்துவான், மனிதன் பல காரியமான வார்த்தைகளை பேசுவான். ஆனால் இயேசு என்னை குணப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லும், உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்டவர்களில் நாமும் ஒருவர். ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, என்னோடு திருப்பி கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் அன்பான தேவஜனமே, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எவ்வளவு ஒரு அழகான வசனம். தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். தேவன் நம்மளை அழைத்திருப்பது அவருடைய ராஜ்யத்திற்காக. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் அழைத்திருக்கிறவர் தவிர இந்த உலகத்திற்காக யாரையும் அவர் அழைக்கவில்லை. உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை அவருக்காக வாழ்வதற்காக, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக. உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்துக்காக நம்மளை தேவன் தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேலையில் நீங்கள் சேர வேண்டும் என்றால், ஒரு வேலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் ட்ரைனிங் பீரியட் ஒன்று இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் உங்களை பார்ப்பாங்க. எந்த வேலை எடுத்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஒரு 6 months இல்ல 1 year ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் அவங்க கண்காணிப்பாங்க. நீங்க எப்படி ட்ரெயின் பண்றீங்க, நீங்க எப்படி வேலை செய்யுங்க, உங்களை உற்று நோக்குவார்கள், கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதை பொறுத்து தான் நீங்க வேலை செய்யணுமா, வேலை செய்யக்கூடாது என்பதை தீர்மானிப்பார்கள். அப்படித்தானே? அவர் பரலோகத்துக்கு போனா ஈஸியா போக முடியுமா? போக முடியாது. சில கட்டங்கள் இருக்கின்றன. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை என் தேவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த இடத்தில் நாம் மூடிக்கொண்டாலும், உலகத்தில் எந்த இடத்தில் நாம் இருள் அடைக்கப்பட்டிருந்தாலும், உலகத்தில் எந்த இடத்தில் நாம் ஓடி ஒளித்தாலும் இயேசுவை பார்வையில் நாம் ஓடி ஒளிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறோம், என்னை யாரும் பார்க்கறது இல்லையே, நான் செய்யறது யாரும் பார்க்கறது இல்லையே, நான் செய்யற காரியம் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அது இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவர் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பு இன்னைக்கு இருக்கிறோமா? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்தானத்தின் அபிஷேகத்தில் இன்னைக்கும் அதே அபிஷேகம் நம்ம இருக்கிறோமா? சற்று நம்ம ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அழகாக சொல்லுகிறார், பரம அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அந்த அழைப்புல நம்ம நிற்கிறோமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது எவ்வளவு உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ளாக இருந்தது, அதே உற்சாகத்தின் ஆவி இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நான் இயேசுக்காக எதையாவது செய்வேன் என்கிற ஒரு பாரம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருந்ததல்லவா? இன்றைக்கு எப்படிப்பட்ட பாரத்தோடு நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ளாக இருக்கிறது? துக்க வெள்ளி மட்டும் ஒரு நாளைக்கு அனுசரித்துட்டோம்ல. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ்,
கிறிஸ்தவர்கள் மத்தியில் வர 3 முக்கியமான காரியங்கள் இல்லையா? இந்த மூணு வரும்போது செலிப்ரேட் பண்ணிடுறோம். எவ்வளோ துக்க வெள்ளிகள் வந்தாலும் சரி, எவ்வளவோ குட் ஃப்ரைடேகள் வந்தாலும் சரி, அன்னைக்கு மட்டும் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நம்ம பார்க்குறோம், சிந்திக்கிறோம். மற்ற நாட்களில் அவரது குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட கஷ்டங்கள், அது ஒரு நாளுக்காக அல்ல. அவர் மட்டும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த படையலனா என்னுடைய பாவங்கள், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. அவர் மட்டும் ரத்தம் சிந்தவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் கழுவியிருக்கப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, எப்படிப்பட்டவர்களாக நாம் அழைக்கப்பட்டோம், இன்றைக்கு எப்படிப்பட்டவர்கள் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம், அதை சிந்திக்க வேண்டிய நாட்கள் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய நாட்களில், செயல்படுகிற நாட்களில் நாம் மௌனமாக இருந்தால் ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் தள்ளப்படுவோம். கைவிடப்பட்ட நிலையில் நாம் தள்ளப்படக்கூடாது. அழைத்த அழைப்பில் நாம் நிற்க வேண்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 23வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 23வது அதிகாரம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தையோ அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்வதற்காக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதற்காக தான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்காக தான் தேவனோடு அழைத்து வந்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக தேவனோடு அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் சிலவங்களுக்கு, கெட்டு போறவர்களுக்கு அது எப்படியா இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது. சிலுவை குறித்து யோசிப்பதே இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் சிலுவை குறித்து யோசிக்க தவிர பிற்பாடு நாட்களில் சிலுவை குறித்து நாம் யோசிப்பதே இல்லை. குட் ஃப்ரைடே மட்டும்தான் சிலுவை குறித்து யோசிக்கிறோம். குட் ஃப்ரைடே மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை யோசிக்கிறோம். குட் ஃப்ரைடே மட்டும்தான் மற்றதெல்லாம் யோசிக்கிறோம். மற்ற நாட்கள்ல ஆடம்பரமான நாட்கள், ஆடம்பரமான செய்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான தேவஜனமே, கிறிஸ்து என்பவர் ஒரு நாளைக்காக மட்டுமல்ல. நம்ம சாப்பாடில் ஊறுகாய் வச்சிருப்போம்ல, அது மட்டும் சில நேரங்கள் டேஸ்ட் பண்றதுக்கு கிடையாது. God is not a part time. இயேசு கிறிஸ்து என்பது ஒரு பார்ட் டைம் காட் கிடையாது. நீ நிறைய நினைச்சிருக்காங்க, சண்டே மட்டும் நான் ஆராதிச்சா போதும், ஒரு நாள் மட்டும் நான் ஆராதிச்சா போதும், அப்ப பிற்பாடு இருக்க நாட்களில் இயேசு உங்க வாழ்க்கையில தேவையில்லையா? நீ நிறைய நினைக்கிறோம், ஒரு நாள் மட்டும் தான் இயேசு, ஒரு நாள் மட்டும் தான் ஆராதனை, ஒரு நாள் மட்டும் தான் திருச்சபை. அப்படி என்றால் பரலோகம் ஒரு நாட்களா? பரலோகம் ஒரு நாட்களா? பரலோகம் என்பது ஒரு நாட்களா இல்லையே. பரிசுத்த வேதம் அதை குறித்து சொல்லவில்லையே. அப்படி என்றால் எப்படி ஒரு நாளுக்காக நாம் வாழ்கிறோம்? சபைக்கு தினந்தோறும் வர வேண்டும் அல்லவா? சபையில் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் அல்லவா? இயேசுவோடு தினந்தோறும் வாழ வேண்டும் அல்லவா? ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல, அது நரகத்தின் வாழ்க்கை. இயேசுவோடு உனக்கு தினந்தோறும் உறவு இல்லைன்னா பரலோகத்தில் எப்படி நீ உறவை வைத்துக் கொள்வாய்? யோசித்து பாருங்க. ஆண்டோட உனக்கு சரியான ஐக்கியம் இல்லை என்றால் பரலோகத்தோட ஐக்கியம் எப்படியாக இருக்கும்? ஆண்டவரை இன்னைக்கு ஒரு இடத்துல வைத்துட்டோம், ஆண்டவர் அங்கதான் இருப்பாரு, நான் எங்கேயோ போயிருவேன், எங்கெல்லாம் மனம் போதோ, எங்கெல்லாம் கண் வர போதோ, எங்கெல்லாம் சிந்த போதோ, என்னெல்லாம் நான் நினைக்கிறோம் அதை செய்வேன். ஆனா இயேசு சொன்னதை காட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். இயேசு சொன்னதை இன்னைக்கு செய்யறதே இல்லை. எவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயம். அழைத்த அழைப்பை அது நிக்கணும், அதுக்காக தான் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. ஆனா அழைக்கிற நம்ம நிக்கிறதே இல்லை, எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். நல்லா யோசித்து பாருங்க, உங்க மனசு எதை சொல்லிட்டு இருக்கு, உங்க இதயம் எதை சொல்லிட்டு இருக்கு? எப்போ வீட்டுக்கு போவோம், என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், மறுநாள் என்ன செய்வோம், இதை தானே யோசிக்கிறீங்க. இயேசுக்காக நான் என்ன செய்ய போறேன், இயேசுக்காக நாளைக்கு என்ன செய்ய போறேன், மறுநாள் என்ன செய்ய போறேன், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என் குடும்பத்துக்காக நாளை இதை செய்யணும், என் பிள்ளைங்களுக்காக நாளை இதை செய்யணும், என் பிசினஸ்ல நாளைக்கு இதை செய்யணும், நான் வேலைக்கு போற இடத்துல நாளைக்கு இதை செய்யணும், எல்லாத்தையும் யோசித்தோம்ல. இயேசுக்காக நான் இதை செய்ய போறேன் நாளைக்கு, யாரா யோசிச்சிருக்கோமா? நிறைய நினைக்கிறோம் ஊழியம் என்பது அது போதர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று. இல்லை,
அப்படின்னா போதர்கள் மட்டும் தானே பரலோகத்துக்கு போக முடியும். ஊழியம் போதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா போதர் மட்டும் தானே போக முடியும், மற்றவங்க போக முடியாது இல்லை. அப்படித்தானே? போதர் மட்டும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணணும், போதர் மட்டும் ஜெபம் பண்ணணும், போதர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணணும், போதர் மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லணும். அப்ப நீங்க எல்லாம்? ஆனா வேதம் அப்படி சொல்லலையே. வேதம் என்ன சொல்லுது? அழைக்கப்பட்ட, அப்படிதானே சொல்லுது. நீங்க அழைக்கப்பட்டவர்கள் தானே, நாங்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான், நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் எந்த அழைக்கப்பட்ட பாத்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்கோம்? அழைக்கப்பட்டது மாதிரி தான் இருக்கிறோமா? பரிசுத்த வேதம் சொன்ன மாதிரி தான் செய்கிறோமா? இயேசு சொன்ன மாதிரி தான் செய்கிறோமா? இல்ல பரிசுத்தவியான சொன்னதான் செய்கிறோமா? இல்ல சுய இச்சையில் விழுந்து விட்டோமா? சுய காரியத்தில் நாம் விழுந்து விட்டோமா? நாம் எங்கிருந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். God is not a part time. இயேசு கிறிஸ்து என்பவர் பார்ட் டைம் God அல்ல. He is not a part time God. அவர் 24 மணி நேரம் என்னுடன் வேண்டும் ஆண்டவர். அவர் இல்லை என்றால் நான் இல்லை. அதுதான் என் வாழ்க்கை. நான் சுவாசிக்கிற சுவாசம் அவர் கொடுத்ததுயா. என் இதயம் துடிக்குது அவர் கொடுத்ததுயா. ஏன் தெரியுமா? நம்முடைய இதயம் துடிப்பதற்கு அங்கே எதுவும் எலக்ட்ரிசிட்டி பவர் எதுவும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லாமலே அங்க ஒன்று ஏங்கி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், சிந்திக்க முடியாத காரியங்கள். எவ்வளவுதான் ஆக்சிஜன் இருந்தாலும் சுவாசிப்பதுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. நான் ஒரு வெளிநாட்டுக்காரரை சந்திச்சேன் லே லடாக்ல. அவர் என் கூட டிராவல் பண்ணாரு. அவரோட ஒய்ஃபும். அவர் ஏதோ ரிசர்ச்ல ப்ரொஃபஸர் மாதிரி ஏதோ இருக்கிறாரு. அப்போ அவர் என்னுடைய பயணத்தை குறித்து கேட்டார், நான் அவருடைய பயணத்தை குறித்து கேட்டேன். நான் யார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அறிமுகப்படுத்தும் போது நான் கேட்டேன், இந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். லேலாம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை கேட்டேன், மனுஷன் எந்த தான் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தாலும், என்னதான் ஆக்சிஜன் எல்லாம் எப்படி எல்லாமோ செயற்கையாக கண்டுபிடித்தாலுமே, ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆக்சிஜனே அது வித்தியாசம் தான். ஹல்லேலூயா. ஏன் அவர் கேட்டார். நான் கேட்டேன், விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு, பலவிதமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பூமின்றது ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போனா ஆக்சிஜன் இன்னைக்கு கொண்டு போய் தான் ஆகணும். அப்படிதானே? பூமியில தான் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் இருக்கு. நீ வேற எங்க? இன்னைக்கு சந்திரனை பாக்குறாங்க, நான் அங்க போவேன் இங்க போவேன், என்னென்னமோ விஞ்ஞான வளர இருக்கு. நீ எங்க போனாலுமே ஆக்சிஜனை கொண்டு போய் தான் ஆகணும். அங்க ஆக்சிஜன் கிடையாது. ஆண்டவர் படைத்தது தான். நீ செயற்கையாக எதெல்லாம் உருவாக்கணும் விரும்பினாலும் அது நிற்காது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் படைத்ததான் நிலை நிற்குமே தவிர மனிதன் எதை படைத்தாலும் அது நிலை நிற்பதே இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம தான். நம்ம இந்த சரீரத்திற்காக என்னென்னமோ செய்யறோம். எதை கேட்டாலும் சொல்றோம், நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், நான் சாப்பிடணும், நான் சம்பாதிக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். நம்ம இதை குறித்து தான் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். ஆனா இந்த சரீரத்துக்காக தான் இவ்வளவு நாள் உழைச்சிருப்போம். அப்படிதானே? இந்த சரீரத்துக்காக தான் இவ்வளவு நாளும் உழைச்சோம். இப்ப சரீரம் சொல்லுது, நீ மண்ணில இருந்து வந்தேன், நான் இப்ப எங்க போறேன்? மண்ணுக்கே போயிடுறேன்றது. கைவிடப்பட்ட நீ எந்த சரீரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த சரீரம் ஒரு நாள் உன்னை விட்டு போய்விடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சரீரத்துக்காக உடுக்கிறோம், உண்ணுகிறோம், குடிக்கிறோம், புசிக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா இதே சரீரம் ஒரு நாள் உன்னை கைவிடும். ஹல்லேலூயா. நம் சரீரத்திற்காக அழைக்கப்படவில்லை, பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரீரம் அழிக்கப்பட்டுவிடும், ஆவி அழிக்கவே முடியாது. அந்த ஆவி எங்கிருந்து வந்ததோ அங்குதான் திரும்ப வேண்டும். அது பரலோகத்தில் வந்தது என்றால் பரலோகத்துக்கு தான் போகணும் என்றால் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆயத்தமானீர்களா? அழைக்கப்பட்டதுபடி நீங்க ஆயத்தமானீர்களா? என் அன்பான தேவஜனமே, கடந்த 20 வருடங்களாக இந்திய தேசம் முழுவதிலும் ஒரு பைத்தியக்காரனை போல சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதற்காக.
வேற எதற்காகவும் அல்ல. ஒரு பைத்தியம் பிடித்ததை போல அது இரவா பகலா மேடா பள்ளங்களா மலைகளா காடுகளா குன்றுகளா என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்னு குறித்து எதை குறித்து சிந்திக்காத, நாளை குறித்த தினத்தை குறித்து கூட சிந்திக்காத. இன்னைக்கு நான் ஆண்டு கொண்டு என்ன செய்யணுமோ அந்த வைராக்கியத்தோடு அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய பாஸ், என்னுடைய தலைவர் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. என் வீட்டுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் எனக்கு தலைவர் இயேசு ஒருவர் தான். இயேசு இல்லாமல் நான் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, அழைத்த அழைப்பில் நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். அழைத்த அழைப்பில் தான் எடுக்கோமா? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தோம், என்ன மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம்? இன்னைக்கு எப்படி நம்முடைய வழி இருந்து கொண்டிருக்கிறது? சரியான வழியில போகிறோமா? பரலோகத்தின் வழியில போகிறோமா? இல்ல உலகத்தின் பாதையில் நாம் போயிட்டு இருக்கிறோமா? எந்த பாதையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம்? இடுக்கமான வாசல் பிரவேசிப்பவர்கள் சிலர் தான், ஆனா விரிவான வாசலில் அநேகர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த வாசல் வழியாக நாம் போய் கொண்டிருக்கிறோம்? ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஏன் தெரியுமா? ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் நிற்போம். நம்ம நினைக்கிறோம் என்னைக்குமே எல்லாரும் யூத்தா இருக்க முடியாது, அப்படிதானே? என்னைக்குமே எல்லாரும் குழந்தைகளாக இருக்க முடியாது. குழந்தை என்பவன் வாலிபன் ஆவான், வாலிபன் என்பவன் முதிர் வயதும் சந்திப்பான். உன் வாலிபத்தை முதிர் வயது வரைக்கும் எடுத்து வச்சிருக்க முடியாது. வாலிபம் தான், குழந்தை தான், முதிர் வயது தான். இந்த காலங்கள் எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் போக வேணும். ஆண்டவர் சொல்ல முடியும், ஆண்டரே நான் 100 வருஷம் ஒரு வாலிபனை போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு மேல ஒரு மனிதனால் வாழவே முடியல. எப்படி 100 வருஷம் ஒரு வாலிபனை போல நான் இருக்க முடியும்னு சொல்ல முடியும்? ஒரு பிறந்த குழந்தைய மாதிரி தான் நான் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. சிந்திச்சு பாருங்களேன், இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த ஏற்ற காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வழி நடத்துகிறாரு. அந்த வழி நடத்துகிற விதத்தில் நாம் வழி நடக்க வேண்டும், அப்படிதானே? ஆண்டு சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆண்டு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம். சீக்கிரம் யாராவது ஒரு வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், அப்படின்னு பாட்டுங்க வேதம் என்ன சொல்லுகிறது? சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அப்படின்னு பாட்டுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. நீங்க விசுவாசியா சீஷனா? வேதம் என்ன சொல்லுது? சீஷராகி, அப்படிதானே? நம்மள சீஷர்கள், ஆண்டுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படிதான் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா சீஷனுடைய கடமை என்னது? சீஷனுடைய கடமை என்னது? அவருக்கான ஊழியங்களை செய்வதுதான் சீஷனுடைய கடமை, அப்படிதானே? சீஷன் என்பது அவருக்கான ஊழியங்களை செய்வதுதான். ஆனா இன்னைக்கு செய்கிறோமா அதை? நம்ம சுவிசேஷம் யார் மேல? எல்லாரும் மேல இருந்த கடமை அது. தேவனுடைய ஆலயத்தில் தினந்தரம் கூடுறதுக்கு தயாரா நீங்க? நம்ம சொல்லுவோம், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு நைட் டியூட்டி இருக்கு, எனக்கு டே டியூட்டி இருக்கு, என் ஒர்க்கிங் டைம் இவ்வளவு நேரம் இருக்கு, என் டிராவல் டைம் இவ்வளவு இருக்குன்னு என்னென்னமோ எக்ஸ்கியூஸ் சொல்றோம், அப்படிதானே? ஆண்டவர் எங்கேயாவது எக்ஸ்கியூஸ் சொன்னாரா? எங்கேயாவது? நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்தை கேட்கிறாருல, உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு எப்பவும் ஆண்டவர் சொன்னாரா? விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் தானே, விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் தானே, விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் தானே, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்கியூஸ் சொல்றோம். எனக்கு படிக்கணும், எனக்கு வேலைக்கு போகணும், எனக்கு பிசினஸ் போகணும், ஆண்டவருக்கு செலவு பண்றதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு இங்க உங்களுக்கு ஆண்டவருக்கு செலவு பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா பரலோகத்துல எப்படி நேரத்தை செலவு பண்ண போறீங்க? இங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் உங்களால கொடுக்க முடியலன்னா பரலோகத்துல எப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க? இங்க ஆராதனை கொள்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா பரலோகத்துக்கு ஆராதனை எப்படி நீங்க கலந்து கொள்வீங்க? சர்ச்சில் வந்தாலே டைம் பார்த்துரும், இந்த டைம் இந்த டைம்ல முடிஞ்சிருக்கணும் சர்ச் டைம்னு சொல்லிட்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சபை என்பது நேரத்தை பார்த்து அமர்ந்திருக்கும் இடமல்ல.
சபை என்பது நேரத்தை பார்த்து அமர்ந்திருக்கும் இடம் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடம் அது. நீ நேரத்தை பார்த்தனா பிரசன்னத்தை பார்க்க முடியாது, நேரத்தை பார்த்தனா மகிமையை பார்க்க முடியாது, நீ நேரத்தை பார்த்தனா தேவனுடைய அன்பை பார்க்க முடியாது, நீ நேரத்தை பார்த்தனா இடமே பார்க்க முடியாது. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்துடைய உபதேசத்தில் அவர்களுக்கு இல்லை, கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் இல்லை, கிறிஸ்துடைய மகிமையில் இல்லை. இதெல்லாம் பைபிள்ல இருக்குல்ல வசனம். வேறு விதமான வாழ்க்கை தானே, அழைத்த அழைப்புல இருந்து வேறு விதமான நடந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களின் முடிவோ, நல்ல கவனிங்க, அழைத்த அழைப்புல நிக்கலனா, அவருக்காக செய்ய வேண்டிய செய்யவில்லை என்றால், கிறிஸ்துடைய சிலுவை நீங்கள் சுமக்கவில்லை என்றால், அவர்கள் முடிவோ அழிவு. அது எப்படிப்பட்ட அழிவுன்னு தெரியுமா? நித்திய அழிவு. ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், காப்பாற்றவே முடியாது. நல்ல கவனிங்க, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், காப்பாற்றவே முடியாது. அவனுக்கு செகண்ட் சான்ஸே கிடையாது, இரண்டாம் வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஒரு ஆத்மா நரகத்துக்கு போய்விட்டது என்றால் அவனை மீண்டெடுக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் சேர்த்து தான் சொல்றேன், நரகத்துக்கு போச்சுன்னா வாய்ப்பே இல்லை. there is no second chance for you and for me. இரண்டாம் வாய்ப்பு இல்லை. நிறைய சொல்லுவாங்க, செத்தா பரவாயில்லையேன்னு சொல்லுவாங்க. செத்து பார், அப்பதான் தெரியும். ஏன்னு தெரியுமா? செத்த பிற்பாடு அவன் குடும்பத்தை நீ பார்க்க முடியாது, செத்த பிற்பாடு உன்னால சாப்பிட முடியாது, செத்த பிற்பாடு உன்னால தூங்க முடியாது, செத்த பிற்பாடு நிம்மதியா இருக்க முடியாது. நல்லா செத்தா நிம்மதியா இருக்குமே நினைப்பு சொல்லுவாங்க. கேட்டீங்களா அந்த வார்த்தை? செத்தா நீ இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன். ஏன்னு தெரியுமா? நரகத்தில் ஸ்லீப்பிங் போன தூங்குறதுக்கு பெட்டு கிடையாது, நரகத்தில் உட்கார்றதுக்கு சேர் கிடையாது, நரகத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நரக வேதனை என்னன்னு தெரியுமா? ஏன் சிலுவை ஆண்டு சுமக்கணும்? நான் படைத்த என்னுடைய மக்கள் அந்த நரக வேதனையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான். ஏன் தெரியுமா? 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம். அவரை அறிந்திருக்கிறேன் சொல்லியும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு, திரும்ப சொல்றேன், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதனை தேவன் தப்ப விடாமல் அந்தரங்க சங்கிலால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்துக்கு வைக்கப்பட்டவராக ஒப்பு கொடுத்து. அவன் ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சான், ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அவனை தப்ப விட்டாரா? விடல. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரே ஒரு தவறு தான் செய்து விட்டான், ஆனால் அவனுக்கு மன்னிப்பு இல்லை. நியாய தீர்ப்பு நாளுக்காக அவன் சங்கில கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான், பாவம் செய்த தூதன். எதுக்கு இந்த வசனத்தை சொன்னேன்னு தெரியுமா? எவ்வளவோ பாவத்தை செய்துட்டு இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை அது. இன்னைக்கு கூடாரம் கெட்டி கெட்டிய உட்கார்ந்துட்டோம், உட்கார்ந்துட்டோம் ஒரே இடத்துல, அசங்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னு தெரியுமா? வேர்வை சிந்தண்டா, ரத்தம் சிந்தண்டா, ஒண்ணு சிந்தண்டா. மலை ஏறனா வேர்வை சிந்தனும் இல்ல, மலை ஏறனா வலிக்கும் இல்ல, காடுகள் போனாலும் போகணும் இல்ல. ஆனா கூடாரத்துக்குள்ள ஜெபம் பண்ணா ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படியே மாறிட்டோம், சோம்பேறி கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். இன்னைக்கு சோம்பேறி. பேதுரு சொல்றான், உமக்கு ஒரு கூடாரம் எலியா கொடுக்குறோம், மோசை கொடுக்குறோம், போட்டு இங்கே உட்காருவான்ட்டான். ஆண்டவர் கூடாரம் போடுறதுக்கு வரலையா? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி அலைந்தார். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்படிதானே? கிராமங்கள் தோறும் சுற்றி அலைந்தார், பட்டணங்கள் தோறும். அவர் மட்டும் போகலனா, அவர் மட்டும் போகலனா சகையோ ஆண்டவர் சந்தித்திருப்பாரா? அவர் மட்டும் போகலனா குஷ்டரோகிகள் சுத்தமா இருப்பாங்களா? அவர் மட்டும் போகலனா லாசரு எழும்பி இருப்பானா உயிரோட? நாங்க ஆன்லைன்ல ஜெபம் பண்றோம், அற்புதம் நடக்கும். சாபம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற சாபம் அது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு கூட சரி இவ்வளவு நடக்குது. தமிழ்நாடு ரசிக்கப்பட்டுச்சா சொல்லுங்க?
இவ்வளவு ஊழியம், இவ்வளவு திருச்சபை, என்னென்னமோ உபவாசம் கூட, அந்த உபவாசம் இந்த உபவாசம் என்னென்னமோ நடத்துறோமே. தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டுச்சா? தமிழ்நாடு மனம் திரும்பிச்சா? தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்களா? தமிழ்நாட்டில் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டாங்களா? தமிழ்நாட்டில் எல்லாரும் சீசலாக மாற்றப்பட்டாங்களா? மாயமால ஜபம், மாய ஜபம், பணத்திற்காக ஜபம், ஆசைக்காக ஜபம், பெருமைக்காக ஜபம், ஜபத்தையே மாற்றிட்டோமையா. இயேசு ஜபம் செய்ததை காட்டிலும் ஊழி செய்தது அதிகம்யா. அப்படியே ஜபம் ரகசியமாக இருந்தது, ஊழியம் அநேகர் தெரிய விதமாக இருந்தது. உங்களுடைய ஜபம் ரகசியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜபம் தேவனுக்கு தெரிய வேண்டும், மனிதனுக்காக அல்ல. ஹல்லேலூயா. நான் பைபிள் தான் பிரசங்கிக்கிறேன், வேற எங்கிருந்து பிரசங்கிக்கலையா. ஆண்டவர் சொல்லிருக்கலாம்ல, பரவாயில்ல இங்க இருந்து ஜெபம் பண்ணுவோம், லாசரு எழும்பிடுவான், இங்க இருந்தே ஜெபமோ முடவன் எழும்பிடுவான், இங்க இருந்தே ஜெபம் பண்ணுவோம், குஷ்டரோகி சுத்தம் ஆயிடுவான். அப்படி ஆண்டவர் சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லிருக்கலாமா இல்லையா? ஆனா ஆண்டவர் சேரல. ஆனா இன்னைக்கு நாங்க ஆன்லைன்ல ஜெபம் பண்றோம், ஆன்லைன்ல காணிக்க அனுப்புங்க, ஆன்லைன்ல எல்லாமே நடக்குதுன்னு. யோசித்து பாருங்க. அழைக்கப்பட்ட நாங்க இன்னைக்கு எதை குறித்து பிரசங்கிச்சுட்டு இருக்கோம்? தவறான செய்தி, பொய்யான செய்தி, ஜனங்களை அடிமைப்படுத்துறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக சீஷர்களாக உருவாக்க வேணும். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்றோம்னா, இன்னைக்கு ஜனங்களை எங்களுக்காக, சுயத்துக்காக, எங்களுடைய காரியத்துக்காக ஜனத்தை அடிமைப்படுத்துறோம். அடிமைப்படுத்துறது சாத்தனுடைய வேலை, விடுதலை செய்யறது ஆண்டவருடைய வேலையா. ஒரு ஊழியக்காரன் விடுதலையை கொடுக்க வேண்டுமே தவிர அடிமைப்படுத்தக்கூடாது.